உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு நான் சொன்ன உண்மைதான். ஆனா இவர்கள் எல்லாம் என்ன பண்ணல, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனாங்க. அதனால அந்த வார்த்தை எனக்கு தூரமா இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, உண்மைதான். ஆண்டவர் நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே நல்ல ஸ்பெஷலா இருக்கு. கனப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஹானரபிள், உன்னை உயர்த்துவேன், எந்த ஸ்தானத்திலும் சரி, எல்லா தேவைகளிலும் சரி, உன்னை என்ன பண்ணுவேன், எல்லா காரியத்திலும் இந்த ஜனங்கள் உன்னை பார்க்கும்படியாக. எந்த ஜனங்கள் நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை இந்த வருஷத்துல கொடுத்தாரு? கோட்டான் குஞ்சுகளும் காட்டு மிருகங்களும் வலு சர்பங்களும். இதுதான் யாரு? இந்த ஜனங்களுக்கு முன்பதாக இந்த கோட்டான் குஞ்சுகளும் வலு சர்பமும் இவங்க கண்களுக்கு முன்பதாக நான் என்ன பண்ணுவேன், உன்னை உயர்த்துவேன். ஆமென், அல்லேலூயா. அதனால என்ன நடக்கும்? அதனால ஊழியம் செய்கிறவர்களும் ஊழியாத செய்யாதவர்களுக்கும் வேண்டிய வித்தியாசத்தை நீ என்ன பண்ணுவாய், காண்பாய். ஆமென். அப்படின்னா என்ன? ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆமென். அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மைதான். ஆனா அந்த வாக்குத்தத்தத்துடைய அர்த்தம் தெரியாம ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பான்னு நினைச்சிட்டு கடைசி வரைக்கும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிற சந்ததியா யாரும் மாறிடக்கூடாது. நம்ம மாறிடக்கூடாது. கொடுப்பார் நினைச்சு கடைசி வரைக்கும் உயர்வு இல்ல, ஒண்ணு இல்ல, 4 பேர் மதிப்பான பார்த்தா 4 பேருமே ஏளனமா பார்க்கிறா. சரி, இந்த காலத்துல முடியும், அந்த காலத்துல முடியும்னு பார்த்தோம். காலம் போயிட்டே இருக்கு, ஆனா முடிஞ்ச பாடு இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்ற வசனத்தை நல்லா கொஞ்சம் நம்ம தியானித்து பார்த்தோம்னா, கர்த்தருடைய உள்ள இருக்கிற சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்வோமானால், சத்தியம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். நான் கனஈனப்படுகிறதற்கு காரணம் என்ன? ஆமென். வாக்குத்தத்தம் உண்மை, வாக்குத்தத்தத்துக்கு பின்னணியும் உண்மை. நான் அவரை கனஈனப்படுத்தும் பொழுது நான் கனஈனப்படுகிறேன். ஆமென்.